ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் முடிச்சுட்டு இந்த சைடு சுற்றிட்டு வரத்துக்குள்ளே அம்மாவால் நடந்தே வர முடியல. ரொம்ப டயர்டாயிட்டாங்க. அப்படி இப்படியே அவங்கள பொறுமையாக உட்கார வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டேன். வந்தவொடனே பார்த்தீங்கன்னா கோவில் கும்பாபிஷேகம் பண்ணி போயிட்டுருக்கு போல இருக்குது. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா 2 வருஷம் கழிச்சு நான் இந்த குமரக்கோட்டத்துக்கு வரேன். அம்மா குமரக்கோட்டத்துக்கு வந்ததே கிடையாது. அதனால் அவங்களும் பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா நாங்கள் ஒரு தடவை ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு போகும்போதும் கோவில் 12 மணிக்குனா மூடிடுவாங்க அப்படின்றதுனால அந்த டைமை தாண்டி தான் நாங்கள் வருவோம். அதனால் கோவிலை பார்க்கவே முடியாது. இன்றைக்கி நாங்கள் காலையில் வீட்டிலேருந்து கிளம்பும்போது சரியான மழை பெஞ்சிட்ருக்கும்போது எனக்கு தெரியாது. ட்ரெயினில் இருக்கும்போது தான் அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி மழை நின்னாகணும், நான் எப்படி இருந்தாலும் இன்றைக்கி நான் குமரக்கோட்டத்தில் உன்னை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா முருகர் அம்மா ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சாங்க அப்படின்னா உடனே நடத்தி கொடுப்பாரு. ஏன்னா அவங்களோட லைஃப்பில் நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காரு. இன்க்ளூடிங் நான் பிறந்ததுக்கும் முருகர் தான் காரணம்னு கூட சொல்லலாம் இல்லைங்களா. அதே மாதிரி என்னாச்சு, நாங்கள் உள்ளே போனால் அம்மா சொல்லிட்டாங்க, இன்றைக்கி அன்னதானம் நான் சாப்பிட்டுட்டு தான்ப்பா நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நம்ம கோயிலுக்கு போனால் அன்னதானம் சாப்பிட்றது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அம்மா முருகரோட பிரசாதம் சாப்பிட்டு தான் வருவேன்னு சொன்னாங்க. அதனால் முருகரை போய் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அப்புறம் வெளியில் வந்தோம். பார்த்திங்கன்னா இவங்க எல்லாம் லைனில் உட்காந்துட்டே இருக்காங்க. அப்புறம் இவங்கக்கிட்ட விசாரித்ததில் என்ன சொன்னாங்க அப்படின்னா 50 பேருக்கு தான் அன்னதானம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா வாரியார் சுவாமிகள் இருக்காங்க. அதாவது இந்த குமரக்கோட்டத்தில் தான் கந்தபுராணம் அரங்கேற்றிய இடம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். 12 மணிக்கு டோக்கன் கொடுப்பாங்க, 50 பேருக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பரவாயில்ல, எங்களுக்கு டோக்கன் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரில. சப்போஸ் அந்த லைனில் தாங்க நான் உட்காந்துன்னு இருக்கேன். அதாவது எனக்கு ஒரு டோக்கன் கிடச்சா கூட அம்மாவை சாப்பிட சொல்லிடலாம். ஏன்னா நம்ம நிறைய கோயிலில் போய் சாப்பிட்றோம் அப்படின்றதுனால அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அம்மா சாப்பிட்ணுன்றதுனால வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்படியே டோக்கன் கொடுத்துட்டே வந்தாங்க. கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா என் அம்மாவுக்கு 33ஆம் நம்பர் டோக்கனும் எனக்கு 39ஆம் நம்பர் டோக்கன் கொடுத்தாங்க. அதை வாங்கி எடுத்துகிட்டு போய் அன்னதானத்தில் உட்காந்து ரொம்ப சந்தோஷத்தோடு முருகான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.